சிலர் யோசிக்கிறாங்கன்னா சபைக்கு வந்து பார்த்தா டாக்ஸை கட்டுன்றாரு அவர். என்ன நாட்டினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றது வேத வசனம் போதிக்கிறது. நம்ம நடத்துகிறவர்கள் ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவளுக்கு மரியாதை செலுத்த வேணும்னு போதிக்குது. கனம் பண்ண வேணும்னு போதிக்குது. அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு போதிக்கிறது. தண்டனை கொடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு போதிக்கிறது. அது கீழ்ப்படிஞ்சு இருக்க வேணும்னு போதிக்குது. ஆனால் முதல் 2-3 நூற்றாண்டுகளில் பயங்கர துன்புறுத்துதல் நடந்ததுங்க கிறிஸ்தவரில். ரோமாபுரியில் விளக்கு கம்பம் போல வச்சு கிறிஸ்தவரில் தொங்க விட்டு எரிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. சிங்கங்களுக்கும் புலிகளுக்கும் அவர்களை இரையாக்கினார்கள். ஸ்டேடியத்தில் வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்த்து கைத்தட்டி சிரிக்கும் போது கிறிஸ்தவரில் தூக்கி எறிஞ்சாங்க சாப்பிட்றதுக்கு. அதுலேருந்து தப்ப வேணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னால் பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம், சாக வேண்டியதில்லை. ஆனால் அத்தனை கிறிஸ்தவர்களும் மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன்னு நிறைய கிறிஸ்தவர்கள் மரிக்கிறதுக்கும் தயாராகி விட்டார்கள். அவங்க சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க. வேதம் சொல்கிறது சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேணும்னு. ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாங்க? அது அவருடைய மனசாட்சிக்கு விரோதமானது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமானது. ஆகவே அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னாங்க. அப்படியே சட்டமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்குமானால், மனசாட்சிக்கு பங்கம் விளைவிக்காது இருக்குமானால் அதை கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு எதிராக போகிற நேரத்தில் கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னு வேத வசனம் போதிக்குது. அப்படி தான் இதை வியாக்கியானம் பண்ணணும். மனைவிகள் புருஷர்கள் எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும். அப்படின்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னா எந்த காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம், எந்த ஒரு மனைவியும் மனசாட்சியை விட்டு கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மனசாட்சியை கடவுள் கொடுத்துருக்காரு. எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு சொல்லுது. ஒரு நல்லதை செஞ்சால் சந்தோஷம் உண்டாகுது, ஒரு கெட்டதை செஞ்சால் தூக்கம் கெட்டு போயிடுது. அது என்ன? மனசாட்சி. கடவுள் உள்ள வச்சுட்டார். எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்தவர்களாக ஒரு மாரல் க்ரீச்சராக நம்ம இருக்கிறோம். நல்லது கெட்டது தெரிஞ்சவர்களாக இருக்கிறோம். அப்போ அதன்படி நடக்கணும். உள்ளம் மனசாட்சி இது தப்புன்னு சொன்னிச்சுன்னா செய்யவே கூடாது, ஏன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்த உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் ஒரு கெட்ட காரியத்தை செய்யும்போது நமக்கு நிம்மதியே கெட்டு போய். தான் மனசாட்சி. நம்முடைய மனசாட்சியை நம்மளை கைட் பண்ணுது. அதனால் மனசாட்சியை நல்லா ட்ரெயின் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை போதனை மனசாட்சியை ட்ரெயின் பண்ணுது. சிலருடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாக இருக்குது. காப்பி ஹாட்டாக குடிச்சு சிலருக்கு பழக்கம், மண்ணு குடிப்பாங்க, சூடாக கொதிக்க எப்படா குடித்தாங்கன்னு யோசிப்போம். ஏன்னா இப்படி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து. அதே மாதிரி மனசாட்சி சூடுண்டதாயிடும். சூடுண்ட மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள்னு சொல்லி பாருங்க வேதத்தில். யாரை சொல்லுது? பொய் சொல்லி